இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசியில் உங்களுக்கான குக்கிங் டிப் இருக்குது. தேவையான பொருட்கள்: மட்டன் 1/2 கிலோ எடுத்து உப்பு போட்டு குக்கரில் 2 விசில் விட்டு மட்டன் தனியாக தண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 கிலோ மட்டனுக்கு இந்த டம்ளரில் 2 டம்ளர் சீரக சம்பா அரிசி எடுத்து ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதும். சின்ன வெங்காயம் 1 கப், தக்காளி 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், புதினா, மல்லித்தலை, தயிர் 2 ஸ்பூன், பச்சை மிளகாய் 2, ½ லெமன். அரைக்கிறதுக்கு 4-5 துண்டு பட்டை, 1/2 ஸ்பூன் கிராம்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா, 2 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் குருமிளகு. தாளிக்க பிரிஞ்சி இலை 2, அன்னாசி பூ 2, மராட்டி மொக்கு 3, 1 ஸ்பூன் கல்பாசி, 1 ஸ்பூன் ரோஜா மொக்கு, 3 ஏலக்காய். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சர் எடுத்து நம்ம அரைக்கிறதுக்கு வச்சுருந்த எல்லா ஐட்டம்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. இதையை தண்ணி இல்லாமல் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இப்போ பிரியாணி குக்கரில் செய்ய போகிறோம். குக்கரில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு தாளிக்கு எடுத்து வச்சுருந்த எல்லா ஐட்டம்ஸையும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணுங்கள். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாகவே ஊற்றிக்கோங்க, அப்போ தான் பிரியாணி நல்லா வரும். சின்ன வெங்காயத்தை நல்லா தட்டி இதில் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் தான் சேர்த்திருக்கேன், ஏன்னா இதுதான் பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அடுத்து பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் தக்காளி சேர்த்து நல்லா மசிகிற அளவுக்கு வணக்கி விடுங்க. இப்போ புதினா 1 கைப்பிடி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வணக்கி விடுங்க. அது கூட 2 ஃபுல் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ட்ரை பவுடரையும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கி விடுங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நான். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் சைடில் நல்லா பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. உங்களுக்கு எண்ணெய் பத்தாத மாதிரி தெரிஞ்சால் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வேக வச்ச மட்டன் அது கூட சேர்த்துக்கோங்க. குக்கரில் பிரியாணி செய்கிறது ரொம்பவே ஈஸி. நான் சொல்கிற ரேஷியோவை அப்படியே ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டான பிரியாணி கிடைக்கும். ஹோட்டலுக்கே நீங்கள் போக மாட்டீங்க, அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும். இப்போ தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் வேக வச்ச தண்ணி நான் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம 2 டம்ளர் எடுத்துருக்கோம், 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அளவாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே மட்டனில் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசியில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட ½ லெமன், மல்லித்தலை, புதினா, நெய் 2 ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஃபுல் ப்ராசஸையும் மீடியம் ஹை ஃப்ளேமில் செய்யுங்க. இப்போ உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், பிரியாணி குலையாமல் எவ்வளோ உதிரியாக பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. இது எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த ஸ்பெஷல் ரெசிபி. அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதை எல்லோரும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கான குக்கிங் டிப்: சமையலை கஷ்டப்பட்டு செய்கிறத விட இஷ்டப்பட்டு செஞ்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இஷ்டப்பட்டு சாப்பிட்றத விட கஷ்டப்பட்டு சாப்பிட்டிங்கன்னா தான் அடுத்த நாள் சாப்பாடே கிடைக்கும்.